வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா குருமா. அதாவது இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வைக்கணும். லைட்டாக உப்பு போட்டு அடுப்பில் வானொலி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 5, பச்சை மிளகாய் 5, வெள்ளைப்பூடு 5 போட்டு நல்லா வதக்கின பிறகு இஞ்சி ஒரு துண்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கின பிறகு கொஞ்சம் மல்லி, புதினா போட்டு வதக்கணும். வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு திருப்பி வானலியில் எண்ணெய் ஊற்றி தேங்காய், துருவிய தேங்காய், முந்திரி பருப்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு, சிறிதளவு கசகசா போட்டு நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம் பல்லாரி ஒரு 1.5 வெங்காயம், 2 வெங்காயம் கூட போடலாம், போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கின பிறகு தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. போட்டு வதங்கின பிறகு அதுக்குள்ளே இதை ஆறின பிறகு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். மல்லித்தூள் போட்டு ஒரு 2 சுற்றிக்கணும். அரைச்சி எடுத்த பிறகு குக்கரை வெயிட்டை திறந்து விட்டு வதக்குனதை போட்டு வெங்காயம் தக்காளி வதக்குனதை கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை அதில் கொட்டிடணும். கொட்டி கொஞ்சம் தண்ணி கலந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 விசில் திருப்பி குக்கரை 4 விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குருமா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், சோம்பு, ஒரு அன்னாசி பூ, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கோங்க, ஏலக்காய் 1 போட்டு தாளித்து திருப்பி பச்சையாக மல்லி புதினா இறக்கும்போது கொஞ்சோண்டு போட்டுக்கணும். குருமாவில் போட்டுடணும், ஊற்றிடணும். நல்ல கமகமான குருமா வாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.